மேம் இப்போ ஆ. உலகம் பூரா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கண் திருஷ்டி மேம். யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. கண் திருஷ்டி தான். நம்ம நல்லா இருந்தாலும் பிடிக்கல, கெட்டு போனாலும் பிடிக்கல. ஆ. ஆனா நல்லா இருந்துட்டோம்னா அது எங்க இருந்து தான் வருமோ அந்த கண் திருஷ்டி, அது உடனே ரியாக்ட் ஆகுது மேம். நிறைய பேர் பாவம் கண் திருஷ்டியில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண் திருஷ்டி போகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க மேம். நிறைய வழிமுறைகள் இருக்கு. இந்த குழந்தைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வரைக்கும் இந்த கண் திருஷ்டி தான். ம். ஏன்னா நிறைய பேர் வீட்ல இந்த திருஷ்டினாலேயே சரியா சாப்பிட மாட்டாங்க. நல்லா ஹெல்த்தியா இப்படி இருந்தாங்க, இப்படி உடம்பெல்லாம் இழைச்சு போய் இப்படி நோய் வந்துருச்சு, எல்லாம் திருஷ்டி தான். அப்போ இந்த திருஷ்டி போகிறதுக்கு நம்ம வீட்ல வைக்கக்கூடிய ம். இந்த பொருள் நம்ம வச்சோம்னா இதை தாண்டி எந்த நெகட்டிவிட்டியும் நமக்குள்ள வராது. வெரி குட். எதிர்மறை ஆற்றல் எதுவுமே உள்ள வராது, திருஷ்டி கண்டிப்பா வராது. அப்போ நல்ல ஒரு சிரட்டை நம்ம தேங்காய் ஓட நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே நமக்கு கண் திருஷ்டி கம்ப்ளீட்டா நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய டிப்ஸு, நிறைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள், நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எங்கள் மேம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி, அதுவும் சிம்பிளான டிப்ஸு, சிம்பிளான விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய பேர் எங்கள் நித்யா மேமோட ஃபேன்ஸ் ஆயிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்கிறது அதுதாங்க. இங்கே ஒரே ஒன்று தான், எங்கள் நித்யா மேமோட ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வர்ற பேஷண்ட்டுக்காக ₹1 எடுத்து காயின் எடுத்து அவங்களுக்காக பேர் சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அவங்க குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் இங்கே ஸ்பெஷல். இதனால தான் இங்கே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் மேமை பார்த்து நிறைய சீக்கிரமாக குணமாகறாங்க அப்படின்னா இதுதாங்க விஷயம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போது உலகம் பூரா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கண் திருஷ்டி மேம். யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. கண் திருஷ்டி தான். நம்ம நல்லா இருந்தாலும் பிடிக்கல, கெட்டு போனாலும் பிடிக்கல. ஆனால் நல்லா இருந்துட்டோம்னா அது எங்கேருந்து தான் வருமோ அந்த கண் திருஷ்டி, அது உடனே ரியாக்ட் ஆகுது மேம். நிறைய பேர் பாவம் கண் திருஷ்டியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, எல்லாம் கேட்குறீங்களே நித்யா மேம்கிட்ட, கண் திருஷ்டி போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு என்னை கேட்டேன். அவங்க கேட்டாங்க, அதான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். கண் திருஷ்டி போகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க மேம். நிறைய வழிமுறைகள் இருக்கு. இந்த குழந்தைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வரைக்கும் இந்த கண் திருஷ்டி தான். குழந்தை பால் குடிக்கிறத பார்த்தா கண் திருஷ்டி. ஸோ நம்ம எங்கேயாவது ஜோடியா போயிட்டு வந்தா திருஷ்டி விழுது, பிஸ்னஸ்ல கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அப்போ இந்த கண் திருஷ்டி இதை வாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம திருஷ்டி எடுக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. இது ஒவ்வொரு முறையா எடுப்பாங்க. வெறும் வரமிளகாய் உப்பு நல்லா சுத்தி அடுப்புல போடுவாங்க. இல்ல இந்த சிரட்டை இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் ஓடு, கொட்டாங்குச்சி, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம எல்லாமே அந்த முச்சந்தி மண்ணெல்லாம் வச்சு, கல்லுப்பு, வரமிளகாய் எல்லாம் வச்சு நம்ம சுத்தி போடுவாங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், நல்ல ஒரு கொட்டாங்குச்சி, அதுல எந்த சேதமும் இருக்கக்கூடாது. இந்த கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்ற இந்த சிரட்டையை பயன்படுத்தி நம்ம கண் திருஷ்டியை முற்றிலுமாக போக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வீட்ல இந்த திருஷ்டினாலேயே சரியா சாப்பிட மாட்டாங்க, நல்லா ஹெல்த்தியா எப்படி இருந்தாங்க, இப்படி உடம்பெல்லாம் இழைச்சு போய் இப்படி நோய் வந்துருச்சு, எல்லாம் திருஷ்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா ஹாப்பியா இருந்தோம், கொஞ்ச நாளா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய விஷயங்கள், இந்த திருஷ்டிக்காக கண்ணேறு அப்படின்னு சித்த மருத்துவத்துல இதுக்குமே மருந்துகள் சொல்லியிருக்காங்க. சில வகையான நோய்கள் இந்த கண்ணேறுனால, கண் திருஷ்டினாலையும் சில நோய்கள் வரும். சில நோய்கள் இருக்கு. கடவுளே. அதாவது கண்ணேறு வாந்தினே சொல்லுவாங்க. சில நல்ல ஃபுட்டு நல்லா சாப்பிட்டு திடீர்னு வாந்தி எடுத்துட்டாங்கன்னா அது கண்ணேறு வாந்தி வகைகள்ல இது ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, சித்த மருத்துவத்துல இருக்கு. அப்போ இந்த திருஷ்டி போகிறதுக்கு நம்ம வீட்ல வைக்கக்கூடிய இந்த பொருள் நம்ம வச்சோம்னா இதை தாண்டி எந்த நெகட்டிவிட்டியும் நமக்குள்ள வராது. எதிர்மறை ஆற்றல் எதுவுமே உள்ள வராது, திருஷ்டி கண்டிப்பா வராது. அப்போ நல்ல ஒரு சிரட்டை நம்ம தேங்காய் ஓட நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிடணும், எங்கேயும் இந்த நாரெல்லாம் இல்லாம கிளீனா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேற்பக்கம் மஞ்சள் பூசிடணும்.
ம் மஞ்சள் பூசி எடுத்துக்கணும். ம் ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் இந்த சிரட்டை இருக்கு இல்லைங்களா, ம் இதில் கீழே கொஞ்சம் பச்சரிசி போட்டுட்டு ம் அதுக்கு மேலே கல்லுப்பு போடணும். ம் கல்லுப்பு போட்டுட்டு ம் 1 அல்லது 2 வரமிளகாய் அது மேலே வச்சுட்டு ம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 4-5 மிளகு ம் வச்சிடணும். ஸோ இப்படி தான் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது கூட இன்னும் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டிவேர். ம் வெட்டிவேரும் ஒரு 1 ரூபி காயின் ம் இதுவும். ஸோ வெட்டிவேர் வந்து நேர நடுவில் நம்ம வச்சிடலாம். ம் வச்சுட்டு 1 ரூபி காயின் மேலே வச்சிடணும். ம் ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஒரு லேயராக போடணும். ஆமாம் பச்சரிசி, கல்லுப்பு, வரமிளகாய், மிளகு, வெட்டிவேர் நல்லா நடுவில் சொருகி வச்சுட்டு ம் ஒரு 1 ரூபி காயினை மேலே வச்சுட்டு ம் இதை நம்ம வாசல்ல வரவங்க டக்குன்னு கண் பார்வை வீட்டு படக்கூடிய வாசல்லையே வெளிப்பக்கமா வாசல்லே வைக்கலாம். ம் டக்குன்னு கண்ணு படக்கூடிய இடத்துல, ம் இல்ல ஆபீஸ்னா ரிசப்ஷன்ல ஒரு ஓரமா இதை நம்ம வைக்கலாம். இன்னொரு பவுல்ல வச்சுட்டு சுத்தி ஃப்ளவர்ஸ் வச்சு கூட இதை நம்ம வைக்கலாம். ம் ஸோ வீட்லயும் பார்த்தீங்கன்னா திருஷ்டி படக்கூடிய இடத்துல வைக்கலாம். ம் ஸோ இதை வந்து மாதம் ஒரு முறை நம்ம மாத்திக்கலாம். ஸோ அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ நம்ம ஆறு ஓடக்கூடிய நீர்நிலையில கொண்டு போய் இந்த கொட்டாங்குச்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களை எடுத்து நம்ம போட்டுட்டு ம் திரும்பவும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே கொட்டாங்குச்சியில கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே சிரட்டையில கூட நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள்லாம் போட்டு எல்லாத்தையுமே புதுசா மாத்தி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே நமக்கு கண் திருஷ்டி கம்ப்ளீட்டா நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ திருஷ்டி போகணும் அப்படின்னா டெய்லி குழந்தைகள் அப்படின்னா வெறும் கற்பூரம் மட்டுமே வச்சு சுத்தி போடுவாங்க. ம் கொஞ்சம் வளர்ந்தவர்கள் அப்படின்னா முச்சந்தி மண்ணும் அந்த வரமிளகாய் வைத்து சுத்தி போடுவாங்க. போடுவாங்க. இன்னும் வீட்டுல திருஷ்டி போக்குறதுக்குன்னே பாத்தீங்கன்னா கற்றாழை வளர்க்கறது, ம் இந்த ரணஹல்லி அப்படின்னு சொல்ற தாவரம், அதுக்கப்புறம் இந்த சங்கு புஷ்பம், மருதாணி, இது எல்லாமே நம்ம வளர்க்கும் போதும் திருஷ்டி நமக்கு வராது. அதனாலதான் சொல்லுவாங்க கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுங்க. கூடாது. திருஷ்டி போகணும் அப்படின்னா இந்த ஒரு முறையை முயற்சித்து பாருங்க. கண்டிப்பாக கண் திருஷ்டி விலகும். ரொம்ப ஈஸியா இருக்கு ஈஸியா மேம். தான் ஆனா இது ஆனா எங்க வேணாலும் வைக்கலாம். உள்ள வெளியிலயும் வைக்கலாம். வீட்ல ஹால்ல ஒரு இடத்துல கூட ஹால்லையும் வச்சிடலாமா? வைக்கலாம். 2-3 மெயினா இடத்துல நம்ம வாசல்ல வைக்கிறது நல்லது. பாக்குறவங்க அதை அங்க தாண்டி அதே தான் வருவாங்க. என்ட்ரன்ஸ். அதுல நம்ம வைக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதனால இனிமே வந்து கண் திருஷ்டி இருக்கு என்ன பண்றது அப்படின்னு போய் சுத்தி கித்தி போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ங்க. அழகா ஒரு கொட்டாங்குச்சி அந்த நீங்கள் வீடியோ இப்போ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக தெரியும். நான் சொல்கிறத விட வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். மேம் நல்லா அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது ஈஸியான விஷயந்தான். அதை நீங்கள் வாசலில் வச்சுட்டிங்கன்னா எந்த கண்டிஷன் நம்ம கிட்ட கூட அடங்காதுங்க. கிட்ட கூட வராது. ஏன்னா அவ்வளோ பொல்லாதது கந்திஷ்டி தான். அதை போகிறதுக்கு எளிமையான சூப்பரான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க எங்கள் மேமு. பாருங்கள், வீடியோலேருந்து நம்பர் எடுத்து என்ன பிரச்சனைனாலும் எங்கள் மேம்கிட்ட நேரில் வந்து காண்டாக்ட் பண்ணி ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க.